ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 24, 2023. நாம் அனைவரும் பாபா மீதும் அவரது சேவையின் மீதும் மிகுந்த அன்பு வைப்போம். அப்போது இந்த குடும்பத்தின் அன்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அன்பு என்பது மனிதர்களுக்கு எத்தனை தேவையானது என்றால் அது இல்லாமல் வாழ்வது கடினமானதாகும். ஒவ்வொரு மனிதரும் அன்பை விரும்புகிறார். சிலருக்கோ குழந்தை பருவத்திலிருந்தே அன்பு கிடைக்கவில்லை. சிலரோ தமது சுபாவ சம்ஸ்காரங்களின் காரணமாக பிறரது அன்பை இழந்து விட்டார்கள். சிலர் தமது விகாரங்களின் காரணமாகவே சிறுசிறுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறார்கள். அவர்களை யாரும் நேசிப்பதில்லை. சிலர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் அவர்களது தவறான கர்மங்கள் பிறரது அன்பிலிருந்து அவர்களை விலக்கி வைத்துவிட்டது. நாம் பிறரது அன்பிற்கு பாத்திரமாவோம். இப்போதோ நம்முடன் பாபா இருக்கிறார். அவர் அன்பின் கடல் ஆவார். அனைவரையும் நேசிக்கிறார். அவரது அன்போ எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாதது. ஆனால் அவரது மிகுந்த அன்பை அடைய வேண்டுமென்றால் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். பெற்றோர் தமது அனைத்து குழந்தைகளையுமே நேசிக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை மிகுந்த தகுதியானவராக, கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறார் என்றால், மிகுந்த இனிமையானவராக, நல்ல ஒழுக்கம் உள்ளவராக, அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பாரோ அவர் மீது இயல்பாகவே அவர்களுக்கு மிகுதியான அன்பு இருக்கிறது. நாமும் பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமாக விரும்புகிறோம் என்றால் அவரது கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அவரது கட்டளை அனைவருக்கும் சுகத்தை வழங்குங்கள். அவரது கட்டளை சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். அவரது கட்டளை தூய்மை தன்மையினை தாரணை செய்யுங்கள். அவரது கட்டளை ஈஸ்வரிய காரியத்தில் உங்களது உடல், மனம், பொருளை ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்குங்கள். யார் அவரது இந்த கட்டளைகளின்படி நடப்பார்களோ அவர்களுக்கு அவரது மிகுதியான அன்பு கிடைக்கிறது. அன்பு கடலானவருடைய அன்பு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் விஷயமாகும். நீங்கள் உங்களது லௌகீக குடும்பத்தில் இருக்கிறீர்கள். அனைவருக்கும் அன்பினை வழங்கிக் கொண்டே செல்லுங்கள். நீங்கள் பெரியவர் என்றால் அவசியம் பிறருக்கு அன்பு கொடுக்க வேண்டும். நினைவில் வையுங்கள், உங்களது அன்பு பிறருடைய நல்லொழுக்கத்தை உருவாக்குகிறது. உங்களது அன்பு பிறருக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான பலத்தினை வழங்குகிறது. உங்களது அன்பு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் பலத்தை வழங்குகிறது. உங்களது அன்பின் சக்தியினை கண்டறியுங்கள். சீர்கெட்டு போன குழந்தைகளை கூட உங்களது அன்பின் சக்தியினால், சுப பாவனைகளின் சக்தியினால் நீங்கள் சீர்திருத்த முடியும். அன்பின் கூடவே சுப பாவனைகளின் சக்தியும் இருக்க வேண்டும். சுயமரியாதையின் மனநிலையும் இருக்க வேண்டும். அப்போது உங்களது அன்பானது மிகுந்த தெய்வீகமானதாகவும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஆகிவிடும். மற்றபடி நாம் எவ்வாறு அன்பை அடைவது? நாம் அனைவரும் அறிவோம். மனிதர்கள் தமது கர்மங்களை பொறுத்தே அன்பை பெறுகிறார்கள். நாம் மிகுந்த இனிமையானவர்களாக ஆகிவிடுவோம். அனைவருக்கும் அன்பினை வழங்கிக் கொண்டே செல்வோம். அப்போது நாமும் அன்பிற்கு உரிமையாளராக ஆகிவிடுவோம். ஆனால் ஒரு ஆன்மீக ரகசியம் என்னவென்றால், ஒருவர் எந்த அளவிற்கு உடல் உணர்விலிருந்து விலகி இருப்பாரோ அவர் அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். உலகிற்கே பிரியமானவராக, பகவானுக்கே பிரியமானவராக ஆக வேண்டுமென்றால் நாம் தன்னைத்தான் உடல் உணர்விலிருந்து விலக்கி கொண்டே செல்வோம். ஆத்மாவாகிய நான் தனிப்பட்டவன். மேலும் எனது இந்த பௌதிக உடல் தனிப்பட்டதாகும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் ஞானசூரியன், ஜொலிக்கக்கூடிய மணியாக புருவ மத்தியில் வீற்றிருக்கிறேன். நான் இந்த உடலின் எஜமானனாவேன். சுயராஜ்ய அதிகாரியாவேன். இந்த கர்மேந்திரியங்களின் எஜமானனாவேன். கரங்களால் காரியத்தினை செய்ய வைக்கின்றேன். கண்களால் நான் தான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை இந்த பயிற்சியினை அவசியம் மேற்கொள்வோம்.
மேலும் நமது குடும்பங்களில் அன்பின் அருவியை ஓடச் செய்வோம். அதற்காக பிறரிடம் உள்ள நல்ல குணங்களையே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையையும் பிறரை பாராட்டக்கூடிய தன்மையையும் கடைபிடிக்க வேண்டும். இதனை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள். ஒருவர் மற்றவது காரியத்தினை பற்றி பாராட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு முக்கியமாக ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்து பாராட்டு செய்யுங்கள். உங்களது சூக்ஷ்ம புத்தியினால் அனைவரது குணங்களையும் பாருங்கள், கண்டறியுங்கள். உங்களது பார்வை கூட நல்ல குணங்களை கிரகித்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறரது தீய குணங்களை பார்க்கும்போது உங்களது மகிழ்ச்சி பறிபோய்விடும். நல்ல குணங்களை பார்க்கக்கூடிய பார்வை உங்களையும் குணவானாக்கிவிடும். எனவே முழு நாளும் அசரீரி பயிற்சியையும் மேற்கொள்வோம். மேலும் அன்பினை பகிர்ந்தளிப்போம். யாரை பார்த்தாலும் இவர் தேவகுலத்தின் மகான் ஆத்மா என்று பார்ப்போமானால் நமது அதிர்வலைகள் பிறருக்கு சக்தியை வழங்கிக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.